ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற மூட்ல தான் இருப்பாங்க. ஆனா, எனக்கு எப்போதும் போல வழக்கம் போல செய்ற வேலையெல்லாம் செஞ்சா தாங்க திருப்தியா இருக்கும். காலையில எழுந்திரிச்சு எப்போதும் போல வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டு, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, சேமியாவ ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு, அத வடிகட்டிட்டு, அத ஆவியில வேக வச்சுட்டேங்க. அது ஆவியில வேகும்போதே வெங்காயம், பச்சை மிளகாய், இடிச்ச இஞ்சி, பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு, அதோட பொடியா நறுக்கின தக்காளி 3 சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இது வதங்கினதும் வேக வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்துட்டு, பொடியா கட் பண்ணின மல்லி இலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இத அம்மாவுக்கும், மச்சானுக்கும் போட்டு குடுத்து நானும் சாப்பிட்டுட்டு, அப்படியே மத்தியானத்துக்கு பக்கத்து வீட்ல காது குத்து சொல்லியிருந்தாங்க. அவங்க காது குத்து கோயில்ல வச்சுட்டு, விருந்து மட்டும் ஃபங்ஷன் மட்டும் இந்த மெட்ரோ கிளப் ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. ரெசார்ட்டும் நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டு ஃபங்ஷன் ஹால்ல கொஞ்ச நேரம் இருந்து ஓட்டு லஞ்சுக்கு கெடா விருந்தும், வெஜிடேரியன் 2மே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கெடா விருந்தும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எங்க மச்சான். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். வெஜிடேரியனும் நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க.